ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுதியா? இல்லை, இப்படி அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் வந்து பார்க்கறது தப்பு இல்லையே? இதுல என்ன தப்பு? நான் ஒன்னு பார்க்க வரேன், இதுல தப்பு எதுவும் இல்லையே. இல்லைங்க, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அன்னைக்கு கூட ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அந்த நாள் இதுவா இருந்துட்டு போகுது. இல்லைங்க, அதுக்கு இல்லை. அப்பா அவருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவருக்கும் ஒரு நாள் விஷயம் தெரியதானே போகுது. எவ்வளோ சீக்கிரமா எல்லாருக்கும் விஷயம் தெரியுதோ அவ்வளோ சீக்கிரமா நான் உன்னை கூட்டு போயிடுவேன். அதனால தேவையில்லாததுல யோசிச்சு மூளையை குழப்பாத. என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம். என்னை பார்க்கணுன்றதுனால டெய்லி 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரீங்க. உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும். இனிமே வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தா கூட போதுங்க. வேலைக்கு வேற போகிறீங்க, இதில் என்ன வேற வந்து பார்க்கணுன்னா உங்களுக்கு தாங்க கஷ்டம். அதனால இனிமே வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் அப்போ மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க. ஏய், ஒன்று பார்க்கறதுல எனக்கு என்ன கஷ்டம்? இன்னும் சொல்லணும்னா ஒன்று பார்த்துட்டு போகிறது தான் எனக்கு சந்தோஷமே. அதனால நீ தேவையில்லாத எதையும் யோசிக்காத. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. தண்ணி கிடைக்குமா? உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வீட்டில் யாரு? இவங்களா? இவங்க தியா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சு. இவங்களுக்கு நான் இங்கே வந்துட்டு போகிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ அப்பா கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க. என்ன பண்ணலாம்? தம்பி, நீங்களா? நாங்கள் தியாவை பார்க்க வந்தோம். நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை விஷயமா? இங்கே தியா மட்டும்தான் இருக்கா. இங்கே என்னப்பா உனக்கு வேலை? தியாவோட அப்பா ராஜசேகர், அவரும் என் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் ஆகுது, அதான் இங்கே இருக்குமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அவரோட அப்பா தான் அனுப்பி வச்சாரு. ஓ, அப்படிங்களா தம்பி? இல்லை, ஏற்கனவே 2 குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. திடீர்னு நீங்கள் வந்ததும் நாங்கள் பார்த்து பயந்துட்டோம். இல்லை, நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. அண்ட் நீங்களும் இது பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் இங்கே அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது தேவைப்படுதுன்னா இங்கே தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் தப்பாக நினைக்காம இருந்தா என் வேலை கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கும். ஐயோ, நாங்கள் தப்பாலாம் நினைக்கல தம்பி. ஏதோ கார் நிற்கிது விருந்தாக்கள் போல, அதான் ஏதாவது சாப்பாடு கீப்பாடு செய்யணுமா இல்லை டீ மட்டும் போதுமான்னு கேட்கறதுக்கு தான்ப்பா வந்தோம். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஐயோ, இவங்களா? இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? இவங்க வேற ஆதியை பார்த்துட்டாங்க. செத்த அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவாரு. தியா, என்னம்மா அப்படியே நின்றுட்டு இருக்க? தம்பிக்கு காஃபியை கொடு. என்ன இவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தியா. லட்சுமி அம்மா. என்னம்மா காஃபியை கையில் வச்சுட்டு நிற்கிற? தம்பிக்கிட்ட கொடு. இவங்க எதுக்கு வாயை திறந்துட்டு மூடவே மாட்டுறாங்க? இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. அப்புறம் அந்த ஃபைல்ஸை கொஞ்சம் தேடி பாருங்களேன். என்னது ஃபைலா? இவர் எங்க இங்கே ஃபைலை வச்சுட்டு போனாரு? என்ன உளறாரு? உங்க அப்பா இங்கே தான் ஏதோ கபோர்டில் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நீங்கள் சீக்கிரம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். அம்மா, தம்பி தான் கேட்குதே, கொஞ்சம் தேடி எடுத்துக்கூடாமா? சரி. அப்புறம் தம்பி அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஏய், வாயை மூடு, வாய் உள்ள கொசு போயிடு போகுது. தம்பி, வேற ஏதாவது வேணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்போ சரிங்க தம்பி, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு.
நீங்கள் ஏதோ ஃபைலை என்னமோ தேடி வாங்கிட்டு போங்க. ஏதாவது வேணா தியா கிட்ட சொல்லி விடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆ ஓகே. வாடி போகலாம். என்ன ஃபைலுனே தெரியலையே. அப்பா ஆஃபீஸ் ஃபைலில் வீட்டுக்கே முதல்ல எடுத்துகிட்டு வர மாட்டார். இவர் எந்த ஃபைலை கேட்குறாரு? அப்படியே வச்சாலும் இந்த கபோர்டில் தான் இருக்கும். மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்ந்து வைத்த வலிகள் தீரும். எங்க வெள்ளம் அவங்க இருக்காங்க, யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க. விடுங்க விடுங்க, வந்துட போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. ஷோ எங்க ப்ளீஸுங்க. அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இருக்கட்டும் பரவாயில்ல, விடுங்க. முடியவே முடியாது. சரி நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஃபைல் வாங்க தானே வந்தீங்க? விடுங்க தேடி தரேன். யார் சொன்னா நான் ஃபைல் வாங்க வந்தேன்னு? பின்ன இல்லையா? யாராவது ஆஃபீஸ் ஃபைலில் வீட்டில் வச்சுருப்பாங்களா? அந்த ஃபைலுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேனா? காதுகிட்ட வந்து பேசாதீங்க, கூசுது. அப்படிதான் பேசுவேன். ஷோ விடுங்க. உன்னை பார்க்க நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். என்ன கவனிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் தானே ஃபைல் கேட்டீங்க. ஆஹா. அதுவும் இல்லாமல் காஃபி கூட போட்டு கொடுத்தேன். மேடம் கொடுக்குற காஃபிக்காக தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேனா? பின்ன வேற எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் தெரியுமா? ஆமாம், சொல்லாமல் எப்படி தெரியும்? சொல்லாம தெரிய வைக்கவா? என்ன? விடுங்க. முடியாது. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் ஒன்று விட மாட்டேன். நிஜமாவா? நிஜமா. உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கை முழுக்க இது நினச்சியே நான் வாழ்ந்துடுவேன். எங்க பாரு, மீதி இருக்கக்கூடிய 70 வருஷமும் 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வாழ்ந்துடுறேன், கற்பனையிலே வாழ்ந்துடுறேன்லாம் சொல்லக்கூடாது. ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழும். ஹலோ சார், மார்னிங். என்ன சார், ஒரு விஷ் கூட பண்ண மாட்டீங்க? வாங்கின அடியில வாயை திறக்க முடியலையோ? என்ன சொன்ன? இல்லை சார், ஸ்டோர் ரூமில் அடிபட்டுச்சு இல்லை, அதான் ஏதோ பிரச்சனையோன்னு நினச்சிட்டேன். ஆல் ஓகேவா சார்? இல்லை சார், ஆல் ஓகேவான்னு கேட்டேன். என்ன திமுறா? ஒரு நாள் மாட்டுவ, அப்போ பார்த்துக்கிறேன். சார் 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 சார், கூல். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பிபி வந்துட போகுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஏய், மரியாதையா போயிடு. சார் கொஞ்சம் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். போடா போ, உனக்கு இருக்கு ஒரு நாள். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஹலோ. ஐயா ராகுல். சொல்லுங்கம்மா. ஐயா, அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். உன் ஃபோனுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கேன், கொஞ்சம் பாரியா. இப்போ எதுக்கு பொண்ணு பார்க்குறீங்க? யாரை கேட்டு பொண்ணு பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்னேன்னா? இல்லையா சாமி, உனக்கும் வயசாகுது. காலான காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டானா ஏன் கடமை முடிஞ்சிருயா? இனிமே இந்த பொண்ணு பார்க்குறவெல்லாம் வேண்டாமா? நான் உங்களை பொண்ணு பார்க்க சொல்லவே இல்லை. என்னையா இதெல்லாம் நீ வந்து அம்மாட்ட சொல்கிற வரைக்கும் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? எல்லாம் காலான காலத்தில் பெரியவங்களா பார்த்து பண்ணி வைக்கணும். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காயா, ஒரு வாட்டி பாரியா. இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளோதான். பேசாம போனை வைங்க. மா வாமா மீனா, என்ன
முகத்துல இவ்வளோ சந்தோஷம்? எல்லாம் நல்ல விஷயமா. அந்த நீலா இருக்காளே, அவளுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டில் அவளோட ஃபோட்டோவை ஜாதகம் எல்லாத்தையும் அனுப்பி விட்டாச்சு. ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிடுச்சு. அதாம்மா, நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேம்மா. எனக்கு என்னமோ இது செட் ஆகிடும்னு தான் தோணுது. அப்படியாடி? செட் ஆனால் ரொம்ப நல்லது. அவளை எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துருவோம். அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம பார்த்து கட்டி வைக்கிறது தான். எனக்கு என்னமோ இந்த சம்பந்தத்தையே முடிச்சு விடலான்னு தோணுதுமா. அவங்க பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலாவுக்கு என்ன நல்லா தானே இருப்பா. அதனால எப்படியும் அவங்க சம்மதிச்சிருவாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் நமக்கு வேணும். நாளைக்கு காலையில் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிடி சரிடி, நீ அப்படியே ஒரு வாரத்தை அப்பா கிட்ட மறுபடியும் பேசுடி. அதை நினச்சாதாம்மா எனக்கு பயமாக இருக்குது. அவர்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரில. அன்னைக்கே கோவமாக பேசிட்டு போனார். மறுபடியும் பேசாமல் அர்ஜுனை வச்சு பேசலாமா? நீ பேசாமல் அர்ஜுன்கிட்ட பேசி பாருண்டி. போம்மா, நானும் அவன்கிட்டலாம் பேச மாட்டேன். நீ பேசு. அவன் உன்கிட்ட தான் பொறுமையாக பேசுவான். என்கிட்டலாம் வல்லு வெல்லுன்னு கத்துவான். அதனால நீயே பேசு. சரி, அவன் வரட்டும். நானே அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். அப்பாட்டெல்லாம் இனிமேலாம் பேச முடியாதுமா. அர்ஜுன்கிட்ட பேசி எப்படியாவது அப்பாவை சம்மதிக்க வைக்கணும். நீ பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. சரி சரி, அவன் வரட்டும். அர்ஜுன், என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டேம்மா. எதுவும் ஒர்க் எதுவும் இல்லை. சரி சரிப்பா, சரி. நீ எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். தம்பி என்ன ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா? அவனை கூட்டிட்டு வராம நீ மட்டும் வந்திருக்க? அவன் தாத்தா பாட்டி கூட இருக்கான். ஓகே ஓகே, எனக்கு ஒரு காஃபி போட சொல்லுங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம்? எல்லாம் நிலாவோட கல்யாண விஷயம்தான். என்னது, நிலாவோட கல்யாணமா? ஆமாப்பா. அவளுக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம்? அவ சின்ன பொண்ணு, இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. பொறுமையா பாத்துக்கலாம். யாரு அவ? சின்ன பொண்ணா? பின்ன உன்ன மாதிரி என்ன 40 வயசு கிழவியா? மா, அவன் ஓவரா பேசுறான், சொல்லி வை. ஏன்பா அர்ஜுன்? அதுக்கு இல்லப்பா, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதான் அவளுக்கு முதல்ல முடிச்சிட்டோன்னா உடனே உனக்கு பொண்ணு பார்க்கலாம்ல. ஒன்னும் அவசரம் இல்லம்மா, பொறுமையா பாத்துக்கலாம். இல்ல அர்ஜுன், ஏற்கனவே உனக்கு நிச்சயம் பண்ணி நின்று போச்சு. அதான் லேட் பண்ண வேணாமேனு. நீங்க என்ன சொன்னாலும் நிலாவுக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேலேயும்னா நீங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. என்னடி இவன் இப்படி சொல்றான்? அவங்க சொல்லிட்டு போறான். நம்ம பார்ப்போம். நாளைக்கு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுப்பாங்க, எடுத்துட்டு வரேன். நான் கிளம்புறேன். இவ வேற கோவமா போறா. என்னப்பா ராகுல்? மாமா, எப்போ வந்தீங்க? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், அம்மா கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் வேணான்னு சொன்னியாமே. அது இல்ல மாமா, இப்போ எதுக்கு, கொஞ்சம் நாள் போகட்டுமேன்னு தான். உனக்கு இப்பயே வயசாகுது, இன்னும் கொஞ்ச நாள் போய் எப்போ கல்யாணம் பண்ண இருக்க? அதுக்கப்புறம் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இப்பயே நீ பார்த்து சொல்லு, பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பிடிக்கலாம், வேற பொண்ணு பார்க்குறோம். அதை விட்டுட்டு கல்யாணம் வேண்டாம்லாம் சொல்லிட்டு இருக்காத. இல்ல மாமா. நிப்பாட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு உன் அம்மா உன்னையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அவன் நிம்மதியா இருப்பா. நீ இப்படியே இருந்து அவன் நிம்மதியும் கெடுக்க பாக்குறியா? இதான் பொண்ணு போட்டோ, பார்த்துட்டு நல்ல முடிவை சொல்லு. நான் வரேன்.